மீண்டுமாய் இந்த நாளிலும் உங்களோடு கூட ஐக்கியப்படவும் தேவனுடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த அந்த வேலைக்காக நான் ஆண்டவருக்கும் நன்றியா இருக்கிறேன். ஆம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஆம், அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தேவனிடத்துல கேட்டபோது அந்த பாரத்தை எனக்கு தந்தார். ஆம், நாம் வாழ்கிற நாட்கள் சகோதரன் ஆரம்பத்தில் சொன்னது போல நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த வாரம் என்ன நடக்கும் நமக்கு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு அஹ், சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து அந்த வாக்குத்தத்தம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பூமிக்கு செல்லும்போது அவங்களும் எவ்வளோ பிரச்சனைகள். அந்த வனாந்தரத்தின் வழியா போகும்போது நிறைய பிரச்சனைகள், எதிரிகள், யுத்தங்கள். இன்னைக்கு நம்ம நம்ம சுற்றி நடக்கிறது போல யுத்தங்கள் நிறைய. இன்ஃபேக்ட் அவங்களே யுத்தம் பண்ண வேண்டியது இருந்தது. ஆனா ஒரு காரியம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நம்ம அவங்களுடைய ஃபெயிலியர்ல இருந்து ஒரு காரியத்தை நாமும் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்ம மேல மிகுந்த அன்புடையவராய் இருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். என்னோட விசுவாசம் தான். என்னை காட்டிலும் இந்த பூமியில நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சென்னை பட்டணத்துல என்னை காட்டிலும் நல்லவங்க நிறைய பேர் இருக்கு. ஆனா ஏன் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே நம்ம உணர்வு அடைவோம்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு காரியம் தேவன் என்னையும் நம்மையும் மேல இரக்கமா இருந்து நம்முடைய குமாரனை என்னை ரட்சிக்கும்படிக்கு, என்னை விடுதலையாக்கும்படிக்கு, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு தேவன் காண்பித்த அந்த இரக்கம் வாழ்நாளெல்லாம் நான் நன்றியா இருக்கணும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களையும் தேவன் அதே போல எகிப்தில் உள்ள அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்தார். ஆனா அது கிட்டத்தட்ட நம்முடைய ரட்சிப்புக்கு ஏற்றது போலதான். தட்ஸ் a picture of our salvation. ஆனா ஒரு காரியம் அவங்க இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறது, தே forgot it. அதை மறந்து போனாங்க. தேவன் அவங்கள அந்த இடத்துல இருந்து, அந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து, அந்த கட்டுகள்ல இருந்து தேவன் அவங்கள எவ்வளவோ விடுதலையாக்கி கொண்டு வந்தார். எளிதில் அதை அவங்க மறந்துடுறாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய அஹ், தவறு. திரும்ப திரும்ப அவங்க செய்த ஒரு தவறு. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவிசுவாசம் டப்புன்னு வந்துடும். அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிதா அவிசுவாசம் வந்துடும். எந்த அளவுக்கு அவங்களிடத்துல அவிசுவாசம் வந்தது அப்படின்னா, அதாவது தேவன் அவங்க மேல அவங்களுடைய பெருமூச்சை கேட்டார், அவங்களுடைய கண்ணீரை பார்த்தார், அவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துதான் தேவன் அவங்க மேல இரக்கமா இருக்கணும், அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாசரை அனுப்பி அவங்க தேவன் உம், பலத்த புயத்தோடு கூட வல்லமை உள்ள காரியங்களை செய்து அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நடந்தது. எல்லாம் எத்தனையோ காரியங்களை தேவன் செய்துதான் நம்மள அவங்கள அவங்கள எகிப்திலிருந்து கூட்டு வந்தார். இன்னைக்கு எனக்கும் நமக்கும் அதே மாதிரிதான் செஞ்சிருக்கிறார். அதாவது அங்க நடந்ததெல்லாம் ஒரு படம் தான், ஒரு போட்டோ தான். ஆனா எனக்கும் நமக்கும் அது ரியலா நடந்துருது. அவர் செலுத்தின விலைக்கரையும் மிக மிக பெரியது. அதுவும் எனக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நிலைமையில இருந்தேன், எனக்கு இவ்வளவு விலைக்கரையுமா அப்படிங்கிறத பார்க்கும்போது
உண்மையிலேயே நம்ம அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையில தேவனுக்கு நான் மிகுந்த நன்றியுடையவர்களா இருக்க வேண்டியது இருக்குது. அந்த நன்றி அறிதல் என்னிடத்துல இல்ல, நம்ம இடத்துல இல்ல அப்படின்னா அந்த இஸ்ரவேல் செய்த அதே காரியம் அவிசுவாசம் டக்குன்னு அவங்களுக்குள்ள வந்துடும். தேவன் அவங்களை அவ்வளவு நேசித்தாரு. ஆனா அவங்க வர்ற வழியில ஏதோ ஒரு காரியம் அவங்களுடைய இஷ்டம் போல நடக்கல. அவங்களுடைய ஆஹ் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆண்டவர் செய்ய மாட்டேன்றாரு, இவ்வளவு அலைய விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம் வந்து அது எந்த அளவுக்கு அந்த நன்றி இல்லாத தன்மை எவ்வளவு அவிசுவாசத்தை கொண்டு வந்தது அப்படின்னா, உபாகமம் 1ஆம் அதிகாரம் அவங்களுடைய அந்த வனாந்தர வாழ்க்கையில உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். உங்கள் கூடாரங்களை மோசே சொல்றாரு அவங்களை குறிச்சு, கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்ம எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் வந்து அவ்வளவு நேசித்து தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி அவங்க மேல அவங்க அவங்க தலைச்சன் பிள்ளைங்களை எல்லாம் தப்பு வச்சு எகிப்தில் உள்ளவங்க எல்லாம் மாண்டு போனாங்க. அவ்வளவு இரக்கமா இருந்தாரு. எல்லாம் அந்த அவங்க எகிப்த தேவன் தண்டிக்கிற பொழுது இவங்களுக்கு ஒண்ணு கூட நடக்கல. அங்க இருள் இருந்தது, ஆனா இங்க வெளிச்சமா இருந்தது. எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்து கூட அந்த ஜனங்கள் கடைசியில எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, கர்த்தர் என்னை வெறுக்கிறாரு, என்ன எங்களை அழிக்கிறதுக்கு தான் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டாரு. தேவன் அந்த முறுமுறுப்பை, அந்த இருதயத்தில் உள்ள வார்த்தைகளை அவங்க கூடாரங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிறத பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது அவருக்கு அவருடைய இருதயம் எவ்வளவா துக்கப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு அதே உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல தேவன் ஏன் அது வழியா நடத்திட்டு வந்தாரு அப்படிங்கிறதையும் வந்து தேவன் அழகா சொல்றாரு. 8:16 சொல்றாரு, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவர், உங்கள் உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்துல உங்களை போஷித்தார். ஆனா இதெல்லாம் எதுக்காக செஞ்சாரு அப்படின்னா, இந்த 15வது வசனத்துல ஃபர்ஸ்ட் இதுல தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல 16ல இருக்கும். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. தேவன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், இன்னைக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு ஏதோ ஒரு வியாதியோ அல்லது தீராத வியாதியா இருக்கலாம், அல்லது ஒரு கஷ்டங்கள், எதிர்ப்புகள், பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எப்பொழுதும் தொடர்ந்தேச்சே யாராவது நம்மளை நேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் அல்லது ஸ்பௌஸ் மூலமா அல்லது ஆஃபீஸில் இன்லாஸ். நீங்க நிறைய பேர் நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு இந்த இன்லாஸ் பிரச்சனை ரொம்ப இருக்காதா இருக்கலாம். பட் ஆனா தேவன் ஏதோ ஒரு வழியில நம்மளையும் நடத்தி தான் வர்றாரு. நம்மள ஈஸி லைஃப் நம்ம யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அவர் நன்மை செய்யும் பொருட்டு நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அவர் உண்மையுள்ளவராக இருந்து அதை அன்புள்ளவராக இருந்து அதை செய்கிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் மூலமா நமக்கு ஒரு கஷ்டங்கள். ஆனா ஒன்றை அவர் வந்து மோசே வந்து நினைவு கூறுகிறார். இஸ்ரவேலர்களை பார்த்து அவங்க நினைவு கூறும்படிக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, அதே உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். 1:30 உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்ததை போலவும். 1:30 ஆனா எகிப்தில் உங்களோடு கூட இருந்து அவர் அண்டர்லைன் பண்றார். கர்த்தர் தாமே
எகிப்துல உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக என்னதான் செஞ்சாரு, உங்க கண்ணுக்கு முன்னாடி முன்பு செய்த எல்லாவற்றை போலவும், அன்னைக்கு எப்படி உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணினாரோ அதே மாதிரி அவர் மாறாதவர், இன்னைக்கு அவர் யுத்தம் செய்வார். இவ்வளவு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அடையாளங்கள், அற்புதங்கள், எவ்வளவோ காரியங்களை செய்து அவருக்கு ஆஹ் பாறையிலிருந்து தண்ணி வந்தது, எத்தனையோ காரியங்கள் எல்லாம் தேவன் செய்துமே அவனுடைய இருதயத்திலிருந்து நன்றி வரல. தேவன் எகிப்துல செய்தத அவங்க நினைவு கூறல. அவனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அதோட முடிவு எங்க போச்சு? நன்றி இல்லாத அந்த தேவன் தங்களுக்கு செய்தத அந்த நன்றி இல்லாம இருந்த பொழுது எங்க போய் முடிந்தது அப்படின்னா, விக்கிரகத்துல, விக்கிரக ஆராதனை, ஐடோலேட்டரியில கொண்டு போய் அது போய் விட்டுச்சு. சங்கீதம் 106ல அருமையான ஒரு சங்கீதம். சங்கீதம் 106ல அவங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த முழு எகிப்திலிருந்து அவங்க தேவன் எப்படி அவங்க வழி நடத்தினார், தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார், அவங்க எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணாங்க, அதுதான் நமக்கு பெரிய படமா இருக்குது. சங்கீதம் 106:10 he saved them from the hand of the one who hated them. அவங்கள வெறுத்தவங்க கையில இருந்து அவங்கள ரட்சித்தார். எகிப்தியருடைய கையில இருந்து ரட்சித்தார் அவங்களுடைய இருதயத்துல. ஆனா அந்த நன்றி இல்லாத அந்த இருதயம், அவங்களுடைய இருதயத்துல நன்றி இல்லாம இருந்த பொழுது என்ன நடந்தது? 106ஆம் சங்கீதம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், they quickly forgot his work. ஆண்டவர் அவங்களுக்கு செய்த அந்த பெரிய அற்புதங்கள் எல்லாவற்றையும் சீக்கிரமா மறந்துட்டாங்க. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல நான் வாசித்து பார்த்தேன்னா, நான் இது பண்ண வேணாம். 15:22 என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? அவங்க செங்கடலை கடந்து வந்தது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று நமக்கு தெரியும். ஆனா 3 நாள் தான் அந்த இடத்தை விட்டு அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு 3ஆவது நாள் அதான் சொல்றாரு, they quickly forgot. 3 நாள்ல தேவன் அவங்களுக்கு செய்த அவ்வளவு பெரிய அதிசயத்தை மறந்து போயிட்டாங்க. மறுபடியும் 26வது வசனத்திலேயே சொல்றாங்க, they forgot God their savior who had done great things in Egypt. எகிப்துல அவங்களுக்காக பலத்த கிரியைகளை செய்த அவங்களுடைய ரட்சகராகிய தேவனை அவர்கள் மறந்தார்கள். ஆண்டவருக்கு அவங்க நன்றியாவே இருக்கல, மறந்துட்டாங்க. ஆண்டவர் செய்தது அன்னைக்கு உள்ள என்ன பிரச்சனையோ அதுதான் அவங்களுக்கு முன்னாடி பெரிதா இருந்தது ஒழிய, அன்னைக்கு உள்ள பயம் அவங்களுக்கு பெரிதா இருந்தது ஒழிய, அன்னைக்கு எனக்கு இது இல்லையே அப்படிங்கிற காரியம் தான் அவங்களுக்கு பெரிதா இருந்தது ஒழிய. ஆனா எகிப்தில் அவங்க செய்த தேவன் அவங்களுக்கு செய்த அந்த பலத்த கிரியைகளை மறந்துட்டாங்க. விளைவு பாருங்களேன், ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த நன்றி இல்லாத இதயத்திலிருந்து என்ன வருது அப்படின்னா, நன்றி இல்லை அப்படின்னா அடுத்தவங்க நமக்கு செய்த நன்மைகளை நம்ம டக்குன்னு மறந்துடுவோம். தேவன் நமக்கு செய்ததை மறந்துடுவோம். தப்பு மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். இதான் நம்முடைய மாம்சம். அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, 24ல வாசிக்கிறோம், they despise the pleasant land. தேவன் அவங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. பாவத்தினால் பாவம் ஆளுகை செய்யாத ஒரு வாழ்க்கைய தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இயேசுனுடைய சுபாவத்தை, திவ்ய சுபாவத்துல பங்கு பெறும்படியான ஒரு வாழ்க்கையை நமக்கு இது பண்ணியிருக்கிறாரு. பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம், நிறைவு, இதெல்லாம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆனா they despise the pleasant land. தேவன் வாக்கு தத்தம் பண்ண அந்த பூமியவே, அந்த தேசத்தையே அவங்க அசட்டை பண்ணாங்க. அது அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்ட்டு தான் தேவன் அவங்களுக்கு வாக்கு பண்ணாரு. ஆனா அதை வெறுத்தாங்க. வெற்றியுள்ள வாழ்க்கையா இன்னைக்குள்ள எனக்கு பிரச்சனை, தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாருங்கிறத மறந்துட்டு இன்னைக்கு எனக்கு என்ன பிரச்சனை. அண்ட் 3வது காரியம் அடுத்தது பார்க்கிறோம், they did not believe in his word. அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைய அவங்க விசுவாசிக்கல. அன்பிலீஃப். இந்த அன்பிலீஃப் வந்த உடனே
அடுத்து என்ன வருதுன்னா 25, அப்படியே அந்த லைனாவே அந்த அப்படியே 13ல இருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒன்னொன்னா வருது பாருங்களேன். தே கிரம்பிள்ட் இன் த ட்ரென்ஸ். அவங்களுடைய கூடாரங்கள்ல உட்கார்ந்து தேவனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய், தேவன் அவன் மேல வைத்திருந்த அதிகாரத்துக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா நன்றி இல்லாத இருதயம். அடுத்தது என்ன பார்க்க 25ல 2வது பகுதியில் வாசிக்க, they did not listen to the voice of the Lord. காதை பொத்திக்கிட்டாங்க. தேவன் எங்க கூட பேச வேணாம், அவர் பேசுறத நாங்க கேட்க மாட்டோம். they did not listen, they made a choice. அவங்களுக்கு தெரிந்து வேணாம், தேவனோட வார்த்தை எனக்கு வேணாம், இந்த 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 பிரசங்கம் எனக்கு வேணாம், தேவன் என் கூட பேச வேணாம், நான் வேதத்தை நம்ம வாசிக்க போறது இல்ல. they despised, they did not listen. தேவனுடைய வார்த்தையை அவங்க காது கொடுத்து கேட்கல, தேவன் பேசுகிறத அவங்க கேட்க விரும்பல. அடுத்து வாசிக்கிறோம் 29லயும் 32லயும் 2 வசனத்திலையும் சொல்லப்படுது, they provoked him. அவரை எரிச்சல் ஊட்டினாங்க, அவரை கோபம் ஊட்டினாங்க. they provoked him to anger with their deeds. அவன் ஆண்டவர் மேல இருக்கிற கோபத்தை அப்படி தங்களுடைய கிரியைகள்னால காட்டினாங்க. கடைசியில அது ப்ரொவோக் பண்ணி எங்க வந்தது அப்படின்னா 33வது வசனத்துல வாசிக்கிறோம். 33ல they were rebellious against his spirit. ரிபல்லியனுக்கு வந்துருச்சு, முரட்டாட்டத்துக்கு வந்துருச்சு. நன்றி இல்லாத இந்த இருதயம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது பாருங்களேன். ஒன்னொன்னா சீக்கிரமா மறந்தாங்க, தேவனுடைய வார்த்தை ப்ராமிஸ டெஸ்பைஸ் பண்ணாங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தாங்க, முறுமுறுத்தாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கல, தேவனை கோபம் முட்டினாங்க, மூட்டி கடைசியில இப்போ கலகம் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. தேவனுக்கு விரோதமா தங்களை எகிப்திலிருந்து அன்பாய் தூக்கி வந்த, ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, மோசே அதுதான் அப்படிதான் எழுதுவார். மோசே அந்த யாத்ராகமம் சாரி டியூட்ரானமி உபாகமம் 1:31 சொல்றாரு, வனாந்தரத்துல ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா தூக்கிட்டு வந்தாரு? ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தூக்கி சுமக்கிறது போல, ஜஸ்ட் as a man carries his son. ஒரு மனுஷன் தன்னுடைய மகனை தூக்குறது போல தூக்கி, in all the way which you have walked until you came. இந்த இடத்துக்கு வருது வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, பா ஆண்டவர் உங்களை தூக்கிட்டு வந்தாருப்பா. ஆனா நன்றி இல்லாததுனால அவ்வளவு ரிபல்லியன். கடைசியில் அது எங்க போய் முடிஞ்சது அப்படின்னா 35வது வசனம் 35ல இருந்து 37 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா, ஜனங்களோடு கூட மற்ற ஜாதியாரோடு கூட கலந்தாங்க, அவங்க என்னென்னலாம் செய்யறாங்களோ அவங்க செஞ்ச காரியத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாங்க, அவங்களுடைய விக்கிரகங்களை ஆராதிச்சாங்க, சேவை செஞ்சாங்க, பண்ணினாங்க. they served their idols. கடைசியில் எங்க போய் முடிஞ்சது அப்படின்னா, அண்ட் அந்த டாட்டர்ஸ் டு த டீமன்ஸ், விக்கிரக ஆராதனையில கொண்டு வந்து முடிஞ்சது. தேவன் அவங்களுக்காக செய்த அந்த மகத்துவமான காரியத்தை அவங்க எளிதில் மறந்துட்டாங்க. அதனால விளைவு என்ன? சூழ்நிலையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க, விசுவாசம் வரல, சோர்ந்து போனாங்க. ஐயோ இப்படிலாம் இருக்குதே, நல்ல பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறது போல, அவங்க போயிட்டு வந்த அந்த வேவுக்காரர்கள் எல்லாம் போயிட்டு வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. 13ஆவது அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், ஆமா 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 இது பாலும் தேனும் ஓடுகிறது தான். 27ல நம்ம வாசிக்கிறோம், என்னாகமம் 13:27. அரணிப்பான தேசம்தான், எல்லாம் எல்லாம் இருக்குது. அது 27ல அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அது கனியெல்லாம் நல்லா தான் இருக்குது. நாங்க பாருங்களேன், நாங்களே கொஞ்சம் சாப்பிட்டோம், நாங்க உங்களுக்காக கொண்டு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பலவான்கள். அதெல்லாம் பட்டணம் எல்லாம் பயங்கர அரணிப்பா இருக்குது, பெருசா இருக்குது, பெரிய பெரிய அரக்கர்கள்லாம் இருக்கிறாங்க, அமலேக்கியர்கள், மாம்சம் இருக்குது, அங்க ஸ்ட்ராங்கா இருக்குது, எல்லாரும் இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த மாம்சத்தை நாம எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது, கோவப்படாம வாழ முடியாது, கண்களின் நிச்சயம் அடக்கவே முடியாது. இப்ப அது எவ்வளவு பெரிய அரக்கன்,
கோபப்படாம இருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அந்த பயம், ஐயோ வேணாம், இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம், போதும், பயந்தாங்க, விசுவாசிக்க முடியல. கடைசியில என்ன பண்ணிட்டாங்க? நமக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதே வேணாம்பா, ஆண்டவர் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரா, பாவத்தின் மேல் ஒரு ஜெயம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா, பாவம் ஆளுகை செய்யாத ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு, பாவத்திலிருந்து இருந்து ரட்சிப்பை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு திவ்ய ஒப்பான ஒரு சாயலை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ப்ராமிஸ்ட் லேண்ட். போயிடலாம், பின்வாங்கி போயிடலாம். என்னாமோ 14:3 நம்ம வாசிக்கிறோம், அவங்க கடைசியில் அந்த முடிவுக்கு தான் வந்தாங்க. திருப்பி எகிப்துக்கு போயிட்டோம்னா நல்லா இருக்காது, சூப்பரா இருந்தது. அங்க உள்ள ஒரு விசுவாசம் உள்ள 2 பேர் இருந்தாங்க, யோசுவாவும் காலேபும். யோசுவா அழகா பதில் சொல்றார். ஆம், யோசுவா 14 அந்த என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல 6வது 6வது வசனத்துல இருந்து அவர் சொல்றாரு பாருங்க அவருடைய விசுவாசத்தை. அவன் 2 பேரும் ஆஹ், என்னப்பா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நம்ம போய் இதை போய் நீங்க சந்தேகிக்கிறீங்களா, அவிசுவாசமா இருக்கிறீங்களேன்னு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, நிச்சயமா தேவன் நம்ம மேல பிரியமா இருந்தா நிச்சயமா அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார், பாவத்தை ஜெயித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார்ப்பா. இன்னைக்கு அதுதான் இந்த நாம் வாழ்கிற நாட்களில ஒரு தேவ மனிதன் எழுந்து நம்ம மத்தியில நின்று அவரு அவர் அதை தான் ப்ரொக்ளைம் பண்ணிட்டு இருக்கிறார். இது முடியும். அவனோட ஆவிக்குரிய தகப்பன் சகரியாப்பன் எழுந்து நின்று இன்னைக்கு அதை தான் அவர் உலகமெங்கும் இந்த வாழ்க்கை சாத்தியம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் நமக்கு தருவார். ஆனா நீ பின்வாங்கி போறேன், திரும்பி போறேன், பயந்து இருக்கிறீங்க, அவிசுவாசமா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதிருங்க. நீங்க பயப்பட வேண்டியதில்லை. தேசத்தின் ஜனங்களுக்கு அவைகளுக்கு நீங்க பயப்பட வேண்டிய, அவர் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு, தேவன் அவர்களை ஜெயிச்சிட்டார், சிலுவையில சாத்தானை ஜெயித்துட்டார், அவர் எனக்காக பாவமாயிட்டார், கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. What a faith. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறாங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? ஆண்டவர் என் கூட, யோசுவாவே சொல்றார். யோசுவா அவரிடத்துல இருந்து அந்த விசுவாசம், ஏன்னா அந்த மனுஷன் நன்றியா இருந்தார். அவருடைய இதயத்துல, காலேபனுடைய இதயத்துல நன்றி இருந்தது, யோசுவாவுடைய இதயத்துல நன்றி இருந்தது. அதனாலதான் தேவன் என்னையும் இப்படி கூப்பிட்டு வந்திருக்கிறாரே, எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அவர் பார்த்துக்கிறாரு. மோசே தேவன் எப்படி பேசுறாரு, மோசேன் இடத்துல எப்படி டீல் பண்றாரு. ஏப்பா இது எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை, தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை. உம் சர்வவல்ல தேவன் எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறது எல்லாம் அவருடைய இருதயத்துல அப்படியே பதிந்து இருந்தது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். மோசே காலத்துக்கு அப்புறம் யோசுவா போய் ஜனங்களோடு அந்த தேசத்தை சுதந்திரிக்க யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவர் சொல்றாரு பாருங்களேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் ஆங்கிலத்தில் இப்படி இருக்கு. பை திஸ் யூ ஷால் நோ தட் த லிவிங் காட் இஸ் அமங் யூ. இதனால ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியில இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எப்படி? that he will assuredly disposes before you. உங்களுக்கு முன்பதாக இந்த கானானியர்கள், ஏத்தியர்கள், ஏவியர்கள், பெரிசியர்கள் எல்லாரையும், அமோரியர்கள், எபூசியர்கள் எல்லாரையும் தேவன் விரட்டி விட்டுருவார். he will assuredly disposes them. இந்த தேசத்திலிருந்து எல்லா எதிரிகளையும் ஜெயம் கொள்ள நமக்கு வெற்றியை தருவார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு நிரூபணம், பாவத்தை நான் ஜெயிக்கிற வாழ்க்கையில நான் மேலாய் போயிட்டேன். ஒரே நாள்ல நம்ம எல்லாத்தையும் ஜெயித்து வர்றதுன்னு இல்லை. ஆனா நம்மளுடைய டைரக்ஷன் ஜெயம் மேல் ஜெயம், மகிமை மேல் மகிமை, அந்த வாழ்க்கையை நம்ம நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். அதான் தேவன் என் கூட இருக்கிறாருங்கிறதுக்கு, நம்ம கூட இருக்கிறாருங்கிறதுக்கு அதான் சொல்றாரு.
அதுதான் நிரூபணம். You shall know by this that the living God is among you. பிரியமானவர்களே, ஆனா தேவனுடைய இருதயம் எப்ப துக்கம் அடைகிறது, அவருடைய கோபம் எப்போ மூழ்கிறது அப்படின்னா நான் அதை விசுவாசிக்கிற கூட ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை விசுவாசிக்க. நீங்க ஒரு ஆள் கூட இங்க இருக்கிற, இங்க இருந்து கிளம்பி வந்தீங்களே, ஒரு ஆள் கூட நீங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்க நுழைய மாட்டீங்க, காலேபும் யோசுவாவையும் தவிர அப்படின்னு சொல்லி ஒரே போட போட்டார். எவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் அவங்களுக்காக. தேவன் அவ்வளவா என்னென்ன ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு அவங்களுக்கு. எனக்கு எவ்வளவு, இன்னைக்கு நமக்கு இந்த புது உடன்படிக்கை நாட்கள்ல தேவன் நமக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். அவங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னாரு, உங்களுக்காக நான் யுத்தம் பண்றேன். ஒரு ஒரு தகப்பன் பிள்ளைய தூக்கிட்டு போறது போல நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னாரு. இன்னும் வாசிக்கிறோம், உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல அருமையான பகுதி. தேவன் எப்படி எப்படியெல்லாம் அவங்களை என்கரேஜ் பண்ணாரு. 7ஆம் அதிகாரத்துல 17 இருந்து வாசிக்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 17 இருந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அருமையான வாக்குத்தத்தம். தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பாருங்களேன். இன்னைக்கு நமக்கு இதை விட பெரிய காரியங்கள்லாம் அருமையான வாக்குத்தத்தங்கள். பேதுரு சொல்லுகிறது போல மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை காட்டிலும் மேன்மையான வாக்குத்தத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பாருங்களேன். எவ்வளவு தேவன் அவங்கள என்கரேஜ் பண்றாரு, எவ்வளவா என் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 17ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவை. இப்ப அந்த கூட்டம் பெரிய கூட்டம், இந்த பாவம் இப்ப இவ்வளவு பாவமா, இவ்வளவு காரியங்களா, உலகம் கேடுகெட்டு போயிட்டு இருக்குது. பொல்லாத உலகத்துல அன்னைக்கு இருந்ததை காட்டிலும் இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்ப பாவம் பெருகி போய் இருக்குது. ஜாதிகள் என்னிலும் பெருத்தவைகள், நான் எப்படி இவர்களை ஜெயிக்கிறது, இவர்களை நான் எப்படி துரத்தி விடுவது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால், மறுபடியும் எங்க வராரு அப்படின்னா, இந்த பயம் உனக்கு வருதா, ஒரு அவநம்பிக்கை வருதா, ஒரு அவிசுவாசம் வருதா, நீ ஃபர்ஸ்ட் நீ எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா 18ஆவது வசனத்தை சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்தத. மறுபடியும் என்னைக்கு தேவன் நம்மளை என்னைக்கு ரட்சித்தார், அந்த ரட்சித்த நாள்ல எனக்காக அவர் செய்தத, அவருடைய அன்பை நான் எப்படி உணர்ந்த, என் ரட்சிப்புக்காக அவர் செய்த காரியங்கள், யூ திங்க் அபவுட் இட் அப்படின்றாரு. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனை, உனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து வாழ்க்கையில, ஆனா தேவன் எப்படியா அற்புதமா இந்த நாட்கள ஆண்டவரிடத்துல வந்த போது உன்னை தூக்கி எடுத்தார், எப்படியா உன்னுடைய பாவத்தை மன்னித்தார், மன்னிப்பு நிச்சயத்தை தந்தார், இருதயத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் சமாதானம் இருந்தது. யூ திங்க் அபவுட் இட். ஆண்டவர் சொல்றாரு, அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து, யூ திங்க் அபவுட் இட், யூ திங்க் வெல் அபவுட் இட், நீ வெல் ரிமெம்பர் தட், நீ அதை நன்றாய் நினைத்து அவங்களுக்கு பயப்படாத. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா பாவங்களுக்கும் நீ பார்த்து ஐயோ இதை ஜெயிக்க முடியுமா, தேவன் எப்படி அன்னைக்கு செய்தாரோ அப்படியே செய்வார். ரட்சிக்கப்பட்ட நாள்ல உனக்கு எப்படி விடுதலை கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கும் நீ ஃபேஸ் பண்ணுகிற பயமாக இருக்கட்டும் அல்லது பாவமாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அப்படியே செய்வார். மீதியாயிருந்து உனக்கு தப்பித்து ஒழித்துக் கொள்வர்கள் அழிந்து போக மட்டும் தேவன் உங்களுக்குள்ள ஏதாவது தேவன் உன்னை விடுவிப்பார், குளவிகளை அனுப்புவார். நீ பயப்படாத. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். தேவன் தன்னை எப்படிலாம் காண்பிக்கிறாரு. தேவன் கொஞ்சம் கொஞ்சமா உன 22ஆவது வசனத்துல வச்சுக்கிறார், அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா இவனை விட்டு துரத்தி விடுவார். நீ ஒன்னொன்னா அந்த எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போய் நீ போரிட்டு நீ ஜெயம் ஆண்டவர் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தேவன் உனக்கு முன்னாடி துரத்தி விடுவார். நீ ஒருமிக்க இது பண்ண வேண்டாம், அவனை நிர்மூலமாக்கணும்னு நினைக்காத. நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழ்க்கை நீ அப்படியே என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயல நீ பங்கு பெற்றுக்கொண்டே அதுல மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சுக்கிட்டே நீ இருக்கலாம்.
தேவன் உங்களை கலங்கடிப்பார். உனக்கு முன்னாடி அஹ், யாரும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். 24வது வசனத்துல யாரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அவர்கள் வானத்தின் தேவன் அவர்களை ஒப்பு கொடுப்பார். ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிகள் சங்கரிக்க நீ சங்கரித்து தீர் மட்டும் ஒருவரும் உனக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. தேவன் உண்மை உள்ளவர். திராணிக்கு மேலாக எதையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். 1 கொரிந்தியர் 10:13 சொன்னது போல. நீங்க பிலீவ் இட். நான் அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் தான் சொல்லி யூ பிலீவ் இட் அண்ட் சரண்டர். நீ விசுவாசித்து உன்னை நீ அர்ப்பணித்து விடு, அது போதும். அப்படி விசுவாசித்து நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், நம்முடைய சுய சித்தத்தை தேவனிடத்துல அர்ப்பணிப்போம் என்றால், தேவன் எப்பேற்பட்ட காரியங்களை செய்யக்கூடும் தெரியுமா? நான் பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு உதாரணத்தை நம்மளுக்கு காண்பிக்கிறேன். தன்னை தன்னை தேவனை விசுவாசித்து தன்னை அப்படியே தேவனுக்கு அர்ப்பணித்த ஒரு ஸ்திரீ ரூத். அவளுடைய அவருடைய அர்ப்பணிப்பை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ரூத் 1ஆம் அதிகாரத்துல ரூத் ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் நமக்கு நான் எல்லாம் மறுபடியும் எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல. அஹ், ஆனா 18வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், அவளிடத்தில் இருந்த the the choice that she made. அவள் எடுத்த அந்த ஒரு டெசிஷன், ஒரு தீர்மானம். 16வது வசனம், நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்துல நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ சாகுற வரைக்கும் நீங்க எங்க சாகுறீங்களோ அங்கதான் நானும் சாகுவேன், அங்கதான் நான் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் தேவன் அதற்கு சரியாய் செய்ய கடவர். அவள் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டெசிஷன் எடுத்தா. அவளுடைய வாழ்க்கையில அவர் எடுத்த ஒரு டெசிஷன், தன்னை அர்ப்பணித்தாள். அர்ப்பணிக்கும்படிக்கு இருதயத்துல she made only a decision. நான் இது இப்படிதான் நான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், யெகோவா தான் எனக்கு தேவன், நான் அவருக்கு நான் முழுமையா நான் அர்ப்பணிச்சிடுறேன். 2ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், தேவன் அப்பேற்பட்ட அர்ப்பணித்த ஒரு ஒரு ஆளை, ஒரு பர்சனை தேவன் எப்படியெல்லாம் பிளஸ் பண்றார், அதான் நம்ம பார்க்கிறோம். தேவனால என்ன செய்ய முடியும் அப்பேற்பட்ட ஆட்களை, அதான் நம்ம பார்க்கிறோம். அதான் நமக்கும் ரொம்ப உற்சாகமா இருக்குது. தேவன் அவங்க மேல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு. அங்கிருந்து மோவாப்ல இருந்து இன்னைக்கு பெத்லஹேமுக்கு வந்துட்டா. அடுத்த வேளை சாப்பாடு என்னன்னு தெரியாது, எங்க தங்க போறோம்னு தெரியாது. ஆனா அவள் தைரியமா தேவனை பின்பற்றி, தேவனை தான் நான் பின்பற்றுவேன், யெகோவா தான் நான் பின்பற்றுவேன், அர்ப்பணிப்போடு கூட வந்தாள். அவளுடைய இருதயத்தை தேவன் பார்த்து, அவளுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் மேத்தே அவளை ஒரு இடத்துக்கு வழி நடத்தினார். பாருங்களேன், 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ச போவாசனுடைய அவனுடைய வயல்வெளிக்கு, அங்க அறுப்பா இருக்குது, அறுவடை நடந்துட்டு இருக்குது. சரியா தேவன் அங்க அவளை அங்க அனுப்பிச்சு வைக்கிறாரு. போவாசனுடைய கண்கள்ல அவ படுறா. அவள் பட்ட உடனே போவாஸ் அவளை பார்த்து யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கேட்ட உடனே அவளை கூப்பிட்டு சொல்றாரு. பாருங்களேன், இம்மா 2ஆம் அதிகாரம் ரூத் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். மகளே, நீ பொறுக்கிக் கொள்ள, நீ வேறு வயலுக்கு எங்கேயும் போயிடாத, இவ்விடத்தை விட்டு நீ போகாத, ஏன் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அர்ப்பணிக்கப்பட்ட, நம்ம அர்ப்பணிச்சு வந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சொல்றது அதான். போவாஸ் இஸ் a picture of Jesus Christ. போவாஸ் கிறிஸ்துவுக்கு ஒரு படம் போல, கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு 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 பிக்சர். பொறுக்கிக்குள்ள நீ எங்கேயும் போயிடாத, நீ உலகத்துக்குள்ள போயிடாத, இந்த வயல்லே இரு,
இந்த சபையிலே நீ இரு, நீ இவ்விடத்தை விட்டு போயிடாத, ஐக்கியப்படு, இந்த சர்ச்சை விட்டு நீ போயிடாத, ஃபெலோஷிப்லயே நீ இந்த ஃபெலோஷிப்லயே நீ இரு, இங்க இருக்கிறவங்க கூடவே நீ ஐக்கியப்படு. நீ உனக்கு தேவையா? உனக்கு உன்னை யாரும் தொடாதபடிக்கு நான் கட்டளை போட்டிருக்கிறேன். உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு தண்ணி தாகம் எடுத்ததுன்னா நீ என்னுடைய ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்களோ, எங்க குடிக்கிறாங்களோ அங்க போய் நீ குடி. ஆண்டவருடைய தயவையும் இரக்கத்தையும் தன்னை நம்பி வந்த அந்த ஆத்மாவுக்கு தேவன் செய்ததை அவள் நினைத்த பொழுது 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் தரையிலே மூங்குப்புற விழுந்து வணங்கி. இஸ்ரேல் ஜனங்களிடத்துல இல்லாத ஒன்று. தேவன் அவங்களுக்கு எவ்வளவோ அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். தன்னுடைய பலத்த புயத்தினால அங்கிருந்து கொண்டு வந்தார். ஆனா மோவாபிய ஸ்திரியான ரூத்துக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கல, ஒரு வல்லமை விளங்க பண்ணல. இன்னும் சொல்ல போனா அவளுடைய புருஷனும் செத்துதான் போனான். அவள் எல்லாம் ஒண்ணு இல்லாம பரதேசியா தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு சின்ன ஒரு தயவு அவள் கிடைச்ச உடனே எப்படி தன்னுடைய நன்றியை காண்பிக்கிற பாருங்க. தரையிலே முகங்குப்புற விழுந்து, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதனாலே உங்களுடைய கண்களில் தயை கிடைத்து. பிரியமானவர்களே, நம்ம இப்படி என்னைக்காக யோசிச்சிருக்கிறோமா? ஆண்டவரே, என்னை காட்டிலும் எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆனா என்ன போய் நீங்க ரட்சித்திருக்கிறீங்களே, இடத்துல என்னத்தை பாத்தீங்க ஆண்டவரே? நான் அந்நிய தேசத்தால் நான் உமக்கு துரோகம் பண்ணினேன், மத்த எல்லாங்களை காட்டிலும் நான் பொல்லாப்பு நிறைய பண்ணினேன், ஆனா என்ன ரட்சித்திருக்கிறீங்களே, எனக்கு உங்களுடைய கண்கள்ல தயை கிடைத்ததே, எனக்கு ஒரு நல்ல ஒரு சபையை நீங்க தந்திருக்கிறீங்களே, எனக்கு ஆண்டவரே இவ்வளவு அருமையான சத்தியங்களை நான் கேட்கும்படிக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறீங்களே, நான் யார் ஆண்டவரே? பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னை எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். அவனோட போசனுடைய உத்தரவு பாருங்க, பிரதியுத்தரத்தை. நீ எடுத்த முடிவை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது தன்னை அர்ப்பணிக்கும்படிக்கு ஒரு முடிவெடுத்த அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். உன் புருஷன் மரணம் அடைஞ்சாரு, நீ உன் மாமியாருக்கு என்னென்னலாம் செய்த, உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டுட்டு, 16வது வருஷம் முன்னே பின்னே அறியாத ஜனங்கள் இடத்துல இது எல்லாம் எனக்கு தெரியுமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்ற, நீ ஒரு முடிவு எடுத்தல்ல, உலகம் வேணான்னு முடிவு எடுத்தல்ல, என்ன பின்பற்றணும்னு நீ முடிவு எடுத்தல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு உண்டான பலன் நீ கிடைக்கும், உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அன்னைக்கு போவாஸ் அவளுக்கு கதிர் பொறுக்கும்படிக்கு அனுமதித்த வேலைக்காரங்க இடத்துல சொன்னேன், இப்பா எடுத்துக்கொள்ளும்படிக்கு அவள் கொஞ்சம் நீங்களே விட்டு விடுங்கப்பா, அவளுக்கு கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்ப்பா, நீங்க அவளை ரொம்ப இது பண்ணாதீங்கப்பா, சிந்த விடுப்பா, சிலத அந்த அறிவெளியில கொஞ்சம் சிந்த விடுங்க, அவளை அதட்டாதீங்க. தேவன் எவ்வளவு கருணையாய் இசைவாய் எவ்வளவு அருமையாய் தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு தேவன் வழி நடத்துறார். அவங்க கண்கள் அவர் மேல இருக்குது. கஷ்டம்தான், அடுத்த வேளை சாப்பாடு என்னெல்லாம் தெரியாம தான் வந்தா, ஆனா தேவன் அவளை கொஞ்சம் கொஞ்சமா தேவன் அவளை அவளை பராமரிக்கிறத, அவளுடைய தேவைகளை சந்திக்கிறத, அவன் மேல கண்ணோக்கமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய இருதயம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது. தேவனுடைய வார்த்தை, அந்த அரி அந்த பொறுக்கிறது, அந்த வயல்ல கதிர் பொறுக்கிறது எல்லாம் தேவனுடைய வார்த்தை. அது போல ஸ்பெஷலா கொடுக்கிறார் அந்த ஆத்மாவுக்கு. அதை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவள் ஊருக்குள்ள தானும் சாப்பிட்டா, மீதியா வச்சிருந்தத தன் மாமிக்கும் அவ கொடுத்தா. தேவன் அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். அடுத்த இது அவன் எடுத்த முடிவு. ஆனா 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல அவ அதை ரியலா அவளுடைய லைஃப்ல அவ அப்ளை பண்றான். அந்த சூழ்நிலை வரும் பொழுது தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறார். நான் நகோமிய நான் எப்படி
நம்ம பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை போல ஆவியானவரோட நமக்கு என்ன என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நீ மகளே, நீ 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனும். பரிசுத்த ஆவியானவர் அதுதான். நான் இயேசு கிறிஸ்துவனிடத்துல நான் வந்து என்னை அர்ப்பணிச்சேன் அப்படின்னா, தேவனிடத்துல என்னை அர்ப்பணிச்சேன் அப்படின்னா, ஆவியானவர் நான் எனக்கு பெஸ்ட் தான் அவரு செய்யறார். நீ உன்னை கழுவிக்கோ, யூ வாஷ் யுவர் செல்ஃப், நீ குளித்து 3ஆவது வசனம் என்ன பூசிக்கோ, அனாயிண்ட் யுவர் செல்ஃப், நீ பரிசுத்தாவினால் நிரம்பு, நீ நீ ஆண்டவருடைய ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நீ உன்னை கழுவிக்கோ, நீ சுத்திகரித்துக்கோ, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளோ, பெற்றுக்கொண்டுக்கோ, உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொள், தேவனுடைய நீதியை நீ உடுத்திக்கொள், உன்னுடைய சுயநீதி வேணாம். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு எடுத்துக்கொண்டு நீ அந்த களத்திற்கு போ, நீ சபைக்கு போ. அங்க அங்க போவாஸ் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். போய் அவர் காலடியில முழுமையா சரண்டர் பண்ணிடு. பரிசுத்தாவியானவர் சொல்றார், நவோமி சொல்ற ரூத்துட்ட, நீ போய் காலடியில நீ சரண்டர் ஆயிடு. அவளுடைய பிரதியுத்தரம் என்ன? நீ 5ஆவது வசனத்துல வாசிக்கிற ரூத் சொல்ற, நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன். ஆவியானவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் ஆவியானவர் எப்படி வழி நடத்துறாரோ அப்படியே செய்தாள். நடுராத்திரியில திடீர்னு பாக்குறா, போவாஸ் பாக்குறாரு, ஒரு ரூத் தன்னுடைய காலடியில இருக்கிறத பார்த்த உடனே அவளுடைய இருதயம் அப்படியே குளிர்ந்து போகுது. ஆண்டவருடைய இருதயம் எப்படி குளிர்ந்து இருக்கும் நம்ம போய் அவர் இடத்துல சரண்டர் பண்ணும்போது, அதைதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்தை தேவன் ஒண்ணு ஆசீர்வதிப்பாருமா. நீ ஐஸ்வர்யமான வாலிபர்கள் பின்னாடி போல, நீ உலகத்துக்கு பின்னாடி போல. 10ஆவது வசனம், நீ உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை நீ தேடி தேடி போல, நீ என்ன தேடி வந்திருக்கிற. நீ நல்லதெல்லாம் நிறைய செஞ்சிருக்க, உன்னை பத்தி நிறைய கேட்கிறான். இப்போ நீ செஞ்சிருக்கிறிய உன்னுடைய சித்தத்தை என் வாழ்க்கை என் காலடியில நீ சமர்ப்பிச்சிட்டிய. நீ சித்தத்தை என்னுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளும்படிக்கு உன்னுடைய சித்தத்தை நீ விட்டுட்டிய. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்த்திலும் இந்த பிந்தின இந்த நற்குணம் இட்ஸ் கிரேட். இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லுவார், நான் அர்ப்பணிச்சேன் அப்படின்னா, எப்பா இவங்க என்னுடைய பார்வையில இது உத்தமமா இருக்கிறது சொல்றாரு பாருங்களேன். அந்த அர்ப்பணிக்கப்பட்ட உடனே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு பிளாங்க் செக் கொடுக்கிறார். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். 11ஆவது வசனம், whatever, do not fear, I will do for you whatever you ask. நீ என்ன கேட்கிறியோ இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். ஐ வில் ரிடீம் யூ. 13ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், நான் உன்னை மீட்டுக்கோ, சுதந்திர முறையாய் நான் உன்னை விவாகம் பண்ணுவேன், ஆணையிடுகிறேன், நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். இஸ் எ ரிடீமர். போவாஸ் அப்படின்னா அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறதுக்கு மார்ஜின்ல என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா, ரிடீமர், என்னை மீட்டுக் கொள்கிறவர். அவர் ரிடீமர், ஜீசஸ் கிரைஸ்ட். காலையில அவளுக்கு நிறைய 6 படி வார்கோதுமை, ஐ திங்க் தட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில் உள்ள வெளிச்சம். அவளுக்கு 6 படி அளந்து போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போறா. போன உடனே மாமியார் கேட்கிறா, என்னாச்சுமா, என்னாச்சு? எல்லாத்தையும் சொல்றா. அவள் சொல்ற அந்த ஒரு வார்த்தையை பாருங்க, 18ஆவது வசனம், ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்குது. என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாம் மாமி கேட்டுட்டு, வெயிட் மை டாட்டர், இந்த காரியம் எப்படி முடியும் நீ பாரு, ஆனா ஒன்னு சொல்றேன், that man will not rest until he has settled it. நான் சொல்றேன், நீ அறிவு கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த காரியத்தை முடிக்கிறது வரைக்கும் இளைப்பாற மாட்டான்.
அவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவரை போல மாற்றணும், இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை நீ பெற்றுக்கொள்ளணும் தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ரோமர் 8:29. அந்த காரியம் முடியும் வரைக்கும், அந்த காரியம் அந்த காரியத்தை அவர் முடிக்கிறது வரைக்கும் அவர் இளைப்பாறவே மாட்டார். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கை எப்படியாய் முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக வாக்குத்தத்தங்களோடு கூட வாக்குத்தத்தமான பூமிக்கு வந்தாங்க. ஆனா அவங்களால அங்க போய் சேர முடியல. ஆனா மறுபடியும் அங்க வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய கரெக்டாகி தான் போனாங்க, விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஆனா ரூத்து, ஒரு ப்ராமிஸும் அவளுக்கு கிடையாது. பட் ஒன் திங், அவள் தன்னை அப்படியே சரண்டர் பண்ணா, கீழ்ப்படிந்தா, அப்படியே விசுவாசித்தா. அவளுடைய இதயத்துல நன்றி இருந்தது. அப்படியே ஃபிளரிஷ் ஆனா. அவளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எந்த இதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கா, அவருடைய சாயலுக்கு ஒப்பான செயல் கிறிஸ்து நம்மில உருவாகிறது நமக்கு தெரியும். அந்த ரூத்தனுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து உருவானார். பிரியமானவர்களே, அந்த நன்றி உள்ள இருதயம் அதுதான் நமக்கு மிக மிக தேவையான ஒன்று. நமக்கு நன்றி உள்ள இருதயம், அது நன்றி இல்லாத இருதயம் எங்க போய் நம்மளை விட்டது? நன்றி உள்ள இருதயம் நம்மளை எங்க கொண்டு போய் விடும்? அது தேவனை எவ்வளவு சமீபமா நம் தேவனிடத்துல போக முடியும்? அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சங்கீதம் 106 சொல்லி முடிச்சுட்டு, 106 அந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த சங்கீதம் என்ன சொல்லுது அப்படின்னா, 106ஆம் சங்கீதத்துக்கு அப்புறம் 107வது சங்கீதத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப 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 ஒரு ஃப்ரேஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 106க்கு உடனே முடிஞ்ச உடனே அடுத்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே, ஓ கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட், ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்ல, கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். 8வது வசனம், லெட் தம் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஃபார் ஹிஸ் லவ்விங் கைண்ட்னஸ். அவருடைய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவோம், நன்றி செலுத்தட்டும். 15வது வசனம், லெட் தம் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். 21வது வசனம், லெட் தம் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். 22, லெட் தம் ஆல்சோ ஆஃபர் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். ஸ்தோத்திர பலிகளை அவங்க எடுக்கட்டும், ஏறெடுக்கட்டும். 31, லெட் தம் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். 43 கடைசி வசனம், who is wise, யார் ஞானவான், இதுக்கு செவி சாயுங்க. be thankful, consider the loving kindnesses of the Lord. தேவனுடைய அந்த கிருபையை, தேவனுடைய அந்த அன்பின் கனிவை நீங்க, இந்த மனதுருக்கத்தை நீங்க நினைச்சு பாருங்க. கன்சிடர் தட். நன்றியாய் வாழ்க்கை வரட்டும். அந்த 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 நன்றியிலிருந்து நம்முடைய வாழ்க்கை வரட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படியாய் தேவன் எனக்கு நமக்கு செய்ததை நினைத்து அந்த நன்றியின் பிரதிபலனாய் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருந்து விடட்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள உதவி செய்றீங்க ஆண்டவரே. நாங்கள் நன்றியா இருக்கணும்னு தான் நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே. எங்களுடைய நன்மைக்காக தான் ஆண்டவரே அது. அதனால உமக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை ஆண்டவரே. ஆனா எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு தான் நாங்க நன்றியா இருக்கணும்னு நீங்க வாஞ்சிக்கிறீங்க. தேவனே, இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி இல்லாம இருந்ததுனால எவ்வளவு எங்க போய் இது முடிந்தது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்களுக்கு அது எச்சரிக்கையா இருக்கிறது. நாங்கள் அதுபடி வாழட்டும். அதே போல ரூத்தை போல ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து விடட்டும். எங்களுடைய சித்தத்தை உங்களுடைய காலடியில நாங்கள் வைத்து விடட்டும். சிலுவை எடுத்து பின்பற்றட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்து அவருடைய சந்ததியில வந்தது போல எங்களிடத்துல ஆண்டவரே உருவாகணும். அந்த மகிமையில நாங்கள் பங்கு பெறணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடைசி வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஞானவான்களாய் நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் இருந்து விடட்டும். நீ செய்ததை நாங்கள் மறந்துடணும். எத்தனை முறை நீங்க சொன்னீங்க, எகிப்தில் இருந்து நான் செய்ததை நீங்க நினைச்சு பாருங்க, யூ திங்க் வெல் அபவுட் இட் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மறந்துட வேணாம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதுக்கு நன்றி சொல்லட்டும். எங்களுடைய வாழ்க்கை அதன் நன்றியின் பிரதிபலனா இருக்கட்டும் ஆண்டவரே. இது எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த அன்பு எங்களை கிரிப் பண்ணட்டும்.
எங்களை ஆண்டவரே உடைய ஆவினால் நிரப்புங்க. அந்த தெய்வ அன்பு எங்களுடைய இருதயங்களை அதிக அதிகமாக ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.